Hello everyone, நம்மளோட ஃபர்ஸ்ட் டாஸ்க் பார்த்தீங்கன்னா செல் அலைன்மெண்ட். ஸோ இன்ட்ரடக்ஷன் டு செல் அலைன்மெண்ட் பார்த்தீங்கன்னா இன்செக்டில் போய்ட்டு டேபிளை வந்து இன்செக்ட் பண்ணிக்கணும். அண்ட் அதுக்குள்ளே ஏதாவது நம்ம டெக்ஸ்ட் வந்து இன்க்ளூட் பண்ணுறோன்னா அது சென்டரில் வேணுமா, ரைட்டில் வேணுமா, லெஃப்ட்டில் வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தான் ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ரைட்னா கண்ட்ரோல் ஆர், லெஃப்ட்னா கண்ட்ரோல் ஏ, இல்லை சென்டர்னா கண்ட்ரோல் இ கொடுக்கணும். அண்ட் நம்மளோட இந்த டேபிள்குள்ளே எப்படி பிக்சர்ஸை இன்செக்ட் பண்ணுறது தான் இன்செர்ட்டில் போய்ட்டு உங்களோட பிக்சர் என்ன வேணுமோ அதை இன்செர்ட் பண்ணிக்கலாம். அண்ட் அந்த பிக்சரோட சைஸையுமே நீங்கள் உங்களுக்கு ஏற்ற மாதிரி கஸ்டமைஸ் பண்ணிக்கவும் முடியும். அண்ட் அந்த பிக்சர் உங்களுக்கு சென்டராக வேணுமா, லெஃப்டாக வேணுமா, ரைட்டாக வேணுமான்ற டெசிஷனும் நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். அண்ட் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அட்ஜஸ்டிங் செல் மார்ஜின் அண்ட் பேடிங் சொல்லியிருக்காங்க. ஸோ அதே தான் எந்த சைடு வேணும், அலைன்மெண்ட் எப்படி இருக்குது அதெல்லாம் சொல்லிவிட்டு பார்க்குறதா தான் இருக்கும். நெக்ஸ்ட் வந்து மர்ஜிங் அண்டு ஸ்ப்ளிட்டிங் செல்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ மர்ஜிங்னாலே வந்து 2 காலமையோ இல்லை 2 ரோவையோ ஒன்றாக்கிறது தான் மர்ஜிங். அண்ட் ஸ்ப்ளிட்டிங்னா ஒரு காலம்குள்ளேயே நிறைய காலம்ஸ் இல்லை ஒரு ரோக்குள்ளே நிறைய ரோஸ் எடுத்துகிட்டு வர மாதிரி இருக்கிறது தான் வந்து ஸ்ப்ளிட்டிங் அண்ட் வந்து மர்ஜிங்னு சொல்லுவாங்க. அண்ட் நீங்கள் வந்து எந்த காலமில் வந்து இன்க்ளூட் பண்ணணும்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்களோ அதில் போய்ட்டு ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மர்ஜிங் ஆப்ஷன் வந்து கிடைக்கும், இல்லை ஸ்ப்ளிட்டிங் ஆப்ஷன் வந்து கிடைக்கும். அண்ட் நான் ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ணேன், அதனால் எனக்கு வந்து மவுஸில் வந்து நான் யூஸ் பண்ணுறது எதுவுமே ஸ்க்ரீனில் ரெக்கார்ட் ஆகலை. ஸோ நான் சொல்கிறேன், அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக வரும். அண்ட் டாஸ்க் 2 பார்த்தீங்கன்னா க்ரியேட்டிங் நியூஸ் லெட்டர். ஸோ க்ரியேட்டிங் நியூஸ் லெட்டர் வந்து ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அண்டர்ஸ்டாண்டிங் த பர்பஸ் ஆஃப் நியூஸ் லெட்டர், எதுக்காக நியூஸ் லெட்டர் க்ரியேட் பண்ணுறோம் அப்படின்றத ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கலாம். ஸோ இன்ஃபர்மேஷன் ஷேரிங் தான். இப்போ நம்ம டெய்லி நியூஸ் பேப்பர்ஸ் நம்ம வீட்டில் படிக்கிறோம் இல்லையா, ஸோ அதில் என்னென்ன வந்து டெய்லி ஆக்டிவிட்டீஸ் நடந்திருக்கு, என்னென்ன ஈவெண்ட்ஸ் நடந்திருக்குன்ற எல்லா இன்ஃபர்மேஷனுமே அதில் வந்து கிடைக்கும். அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ப்ரமோஷன்ஸ். நம்ம நியூஸ் பேப்பர்லேயே பார்த்திங்கன்னா நிறைய ஆட்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க, நிறைய ப்ராடக்ட்ஸோட ஆட்ஸோ இல்லை ஏதாவது சர்வீசஸோ, அப்படிலாம் நம்மளோட அச்சீவ்மெண்ட்ஸ், நம்ம கண்ட்ரியோட அச்சீவ்மெண்ட்ஸ் அது மாதிரிலாம் கொடுத்துருப்பாங்க. இல்லைனா ஸ்டூடெண்ட்ஸ் யாராவது ஃபஸ்ட் மார்க் எடுத்துனா அதை கூட வந்து நியூஸ் பேப்பரில் வச்சு தான் ப்ரமோஷன்ஸ் பண்ணுவாங்க. என்கேஜ்மெண்ட்னு வரப்போ என்னென்ன மாதிரியான என்கேஜ்மெண்ட்ஸ் நடக்குது, இன்டர்வியூஸ் ஏதாவது அப்டேட்ஸ் அதை பற்றின எல்லாமே வந்து நியூஸ் பேப்பர்ஸில் வரும். மோட்டிவேஷன் அண்ட் அவேர்னஸ் அது ரிலவெண்ட்டான விஷயங்களுமே வந்து வரும். அண்ட் இந்த நியூஸ் பேப்பரை ஒரு ரெக்கார்ட் கீப்பிங்காகவுமே எல்லாருமே யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ வந்து எப்படி டிசைன் பண்ணுறது, அதுக்கான டெம்ப்ளேட் என்னென்னு பார்த்துடலாமா? ஸோ நீங்கள் எதை வந்து நியூஸ் லெட்டரில் கொடுக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதை செலக்ட் பண்ணிவிட்டு இன்செக்டில் போய்ட்டு ட்ராப் கிளிப் அப்படின்னு இருக்கு இல்லையா, ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா அந்த ஃபர்ஸ்ட் லெட்டர் பெருசாகும். ஸோ அந்த ஃபர்ஸ்ட் லெட்டர் இருக்க இடத்துல வந்து பிக்சர்ஸை போய்ட்டு உங்களோட தேவையான பிக்சரை நீங்கள் வந்து ஷார்ட்டாக இன்செக்ட் பண்ணிக்கலாம். அண்ட் அந்த வேர்டு எல் பெருசாச்சு இல்லையா, அதுக்கு பதிலாக அந்த இடத்துல வந்து ஒரு ஸ்மால் எல்லை வந்து நம்ம வந்து புட் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து ஒன் ஆஃப் த ஃபார்மேட் தானே. நம்ம இந்த மாதிரி ஃபார்மேட்ஸ்லேயுமே நியூஸ் லெட்டர்ஸ் வந்து படிச்சிருப்போம். ஸ்பெஷலி வந்து இங்கிலீஷ்லலாம் வந்து இந்த மாதிரி நியூஸ் லெட்டர்ஸ் வந்து வந்திருக்கும். நெக்ஸ்ட் நம்மளோட தமிழ் நியூஸ் பேப்பர்ஸும் சரி, இங்கிலீஷ் நியூஸ் பேப்பர்லேயும் பார்த்திங்கன்னா காலம்ஸ்லாம் ஸ்ப்ளிட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த டெக்ஸ்ட்டை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு பேஜ் லேஅவுட்டில் போய்ட்டு காலம்ஸில் உங்களுக்கு 2 காலம்ஸாக வேணுமா, இல்லை 3 காலம்ஸாக வேணுமா அப்படின்ற மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். அப்போ நான் ஸ்ப்ளிட் பண்ணி காமிச்சிருக்கேன் இல்லையா. அண்ட் நம்மளோட பேஜ் கலர்னு பக்கத்தில் இருக்கு இல்லையா, ஸோ அதில் போய்ட்டு நீங்கள் பேஜ் கலர், பார்டரு அண்ட் வாட்டர் மார்க் வேணுனாலும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ பேஜ் கலர் கொடுத்தீங்கன்னா நியூஸ் பேப்பரோட பேஜ் கலர் வந்துடும். ஸோ இப்போ வந்து இதில் எப்படி வந்து நம்ம டெக்ஸ்ட்டை வந்து இன்க்ளூட் பண்ணுறது அதெல்லாமே இருக்குது. ஸோ உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து அலைன் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் வந்து டெக்ஸ்ட் பாக்ஸை இன்க்ளூட் பண்ணி அது மூலமாக ரைட் பண்ணி காமிக்கிறேன். ஸோ இன்செக்டில் போய்ட்டு டெக்ஸ்ட் பாக்ஸ் வந்து எந்த அளவுக்கு எனக்கு டெக்ஸ்ட் பாக்ஸ் வேணுமோ அந்த அளவுக்கு நான் இன்க்ளூட் பண்ணிவிட்டு, ஸோ அதுலேயுமே என்னால் வந்து கலர்ஸை வந்து சேஞ்ச் பண்ண முடியும். ஃபாண்ட் இருக்குல்ல, அந்த சைஸு, ஃபாண்ட்டோட கலர் எல்லாமே என்னால் சேஞ்ச் பண்ண முடியும். அதில் இமேஜஸ்மே என்னால் வந்து ஆட் பண்ண முடியும். ஸோ இதை மாதிரியுமே நீங்கள் வந்து எக்ஸஸ் காலம்ஸ் வேணும்னாலும் உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணி காலம்ஸை வந்து நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கவும் முடியும். அண்ட் இன்னொரு விஷயம் இதில் பார்த்தீங்கன்னா ஹெட்டிங்ஸ் இருக்குது இல்லையா, ஸோ அந்த ஹெட்டிங்ஸோட கலர்ஸோ இல்லை போல்ட் லெட்டர்ஸில் கொடுத்துருப்பாங்க, கொஞ்சம் பெருசாக இருக்கும் இல்லையா. ஸோ அதை மாதிரி நீங்கள் வந்து கஸ்டமைஸ் பண்ணிக்க முடியும். ஹோம்லேயே பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டைல்ஸ் இருக்குல்ல, ஸோ இதில் போய்ட்டு நீங்கள் ஹெட்டிங்கு, சப் ஹெட்டிங், அதோட கலர்ஸு, அதோட டிசைன்ஸுமே உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து கஸ்டமைஸ் பண்ணிக்க முடியும். ஸோ ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் பேஜ் லேஅவுட்டில் போனீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபூட்டர்லேயும் ஹெட்டர்லேயும் நம்பர்ஸு, டேட்டு, பிளேஸ் அது எல்லாமே வந்து இன்க்ளூட் பண்ணிக்கிறது எப்படின்னு சொல்லிட்டு சொல்லி தந்திருப்பாங்க. ஸோ டெக்ஸ்ட் வந்து எப்படி இன்க்ளூட் பண்ணுறதுன்னு சொல்லியாச்சு, இன்செக்டிங் அண்ட் ஃபார்மேட்டிங் இமேஜஸ் எப்படி அப்படின்னு சொல்லியாச்சு, ஆடிங் ஹெட்டிங் அண்ட் சப் ஹெட்டிங்ஸ் பற்றியுமே எக்ஸ்பிளைன் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து கஸ்டமைசிங் நியூஸ் லெட்டர்னால் அது உங்களுக்கு ஏற்ற மாதிரி எத்தனை ரோஸில் வேணும், எப்படி லேஅவுட்ஸ் வேணும், கலர்ஸ் அதெல்லாமே நீங்கள் தான் கஸ்டமைஸ் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். அண்ட் இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஆடிங் பேஜ் நம்பர் அண்டு ஃபூட்டர்ஸ். ஸோ அதுதான் வந்து நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நீங்கள் வந்து இப்படி இன்க்ளூட் பண்ணிக்கலாம். அதாவது வந்து பார்டரில் வந்து வச்சுட்டு டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா தானே அந்த மாதிரி வந்து ஓப்பன் ஆகும் டிசைன்ஸில்.
அப்படி இல்லைனா நீங்கள் பேஜில் தான் போயிட்டு உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அவ்வளோதான், டாஸ்க் 2மே வந்து ஓவர். ஸோ இதில் வந்துட்டு எதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டாஸ்க் 3 வந்து டேபிள் ஆஃப் கான்டென்ட்ஸ். ஸோ இது ரொம்ப ரொம்ப ஈஸி, ஷார்ட்டாக எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்துடலாம். ஸோ நம்ம எப்பயுமே எல்லா விதமான டாபிக்ஸையும் செலக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த கண்ட்ரோலை ப்ரெஸ் பண்ணிகிட்டே சொல்லி செலக்ட் பண்ணணும். ஸோ எங்கேயாவது மறந்துட்டோன்னா அந்த கண்ட்ரோலை ப்ரெஸ் பண்ணும்பொழுது செலக்ட் பண்ண டாபிக்ஸ் எல்லாம் திரும்பி ஃபஸ்ட்லேருந்து செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ பார்த்திங்கன்னா எல்லாமே அழகாக செலக்ட் ஆகிடுச்சு. ஸோ ரெஃபரன்ஸில் போனீங்கன்னா ஆட் டெக்ஸ்ட்டில் காலம் 1 கொடுத்துட்டு டேபிள் ஆஃப் கான்டென்ட் கொடுத்திங்கன்னா உங்களுக்கு எந்த டிசைனில் வேணுமோ அந்த டிசைனில் வரும். ஸோ முக்கியமான விஷயம், உங்களுக்கு எந்த இடத்துல டேபிள் ஆஃப் கான்டென்ட் வேணுமோ அந்த இடத்துல கர்சரை வச்சதுக்கப்புறம் தான் அந்த வந்து காலமோ இல்லை டேபிள் ஆஃப் கான்டென்ட்டோ கொடுக்கணும். அண்ட் இதுக்கு நடுவில் வந்து நீங்கள் ஏதாவது இன்க்ளூட் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா அது மாதிரி ஒரு எடிட் ஆப்ஷனும் இருக்குது. அண்ட் இதில் ஏதாவது உங்களுக்கு பிடிக்கல, அதை நீங்கள் வந்து எரேஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்கனாலும் உங்களுக்கு அந்த ஆப்ஷனுமே இருக்குது. ஸோ நீங்கள் அது ரெண்டுமே வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ரொம்ப ஈஸியாக உங்களோட ப்ராஜெக்ட்டுமே நீங்கள் வந்து கான்டென்ட் வந்து ரெடி பண்ணி ஈஸியாக போட்டுக்கலாம். ஸோ இதில் எல்லாமே வந்து பேஜ் நம்பர் எல்லாமே கரெக்டாக இருக்கும். ஸோ நீங்கள் ஏதாவது ஒரு டாபிக் அழுத்தினீங்கன்னா அந்த டாபிக் எடுத்துகிட்டு போய் விட்டுரும் நம்மளை. ஸோ நம்ம ஈஸியாகவுமே வந்து படிச்சுக்கலாம் ஒரு டாக்குமெண்ட்டாக இருக்க வரைக்கும். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா டாஸ்க் 4 ஃபுட் நோட்ஸ். ஸோ வந்து எப்போயாவது நம்ம பேப்பர் பப்ளிஷ் பண்ணால் அதில் யாரோட ரெஃபரன்ஸ் எதாவது நம்ம காமிக்கணும் இல்லையா? ஸோ அந்த டைமில் எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெஃபரன்ஸில் போய்ட்டு இன்சர்ட் ஃபுட் நோட்ஸ்னால் அந்த இடத்துல ஃபுட் நோட்ஸ் வரும். நீங்கள் எந்த இடத்துல கர்சர் வச்சிங்களோ அந்த இடத்துல 1 இருக்கும். இப்போ அந்த 1 பார்க்கும்பொழுது நம்ம கீழே ரெஃபரன்ஸில் கொடுத்துருந்தோம் இல்லையா கீழே, ஸோ அந்த வேர்ட்ஸ் வந்து காமிக்கும். இப்போ நான் 2 பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். கர்சர் இருக்க இடத்துல வந்து 2 தானாக வரும். கீழே வந்து ஃபுட் நோட்ஸ் கொடுத்துட்டேன்னா அந்த 2க்கு கீழே நான் என்ன கொடுக்கணும்னு நினச்சினோ அது இருக்கும். ஸோ அதை நான் வந்து அந்த இடத்துல ஏரோ வைக்கிறப்போ அந்த சென்டென்ஸ் வந்து அங்கே இருக்கும். நெக்ஸ்ட் வந்து ஃபார்மேட்டிங் ஃபுட் நோட்ஸ் அப்படின்னா உங்களுக்கு என்ன மாதிரி ஃபார்மேட்ஸில் வேணுன்றதை வந்து இப்போ நான் அந்த ஃபுட் நோட்ஸ் இருக்க இடத்துல கீழே அமுத்திருந்தேன். ஸோ ஸ்க்ரீன் ஓப்பனாக இருந்துச்சு. உங்களுக்கு வந்து ஏபிசிடியாக வேணுமா, கேப்ஸ் லெட்டரில் வேணுமோ, ஸ்மால் லெட்டரில் வேணுமோ, 1 2 3 வேணுமா, எப்படி வேணும்னாலும் ஏன்னா அந்த நம்பர்ஸோட சைஸஸுமே உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து ஆல்ட்ரு பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து இல்லை எனக்கு இதெல்லாம் வேண்டாம், இதை நான் தப்பாக பண்ணியிருக்கேன் அப்படின்னா அது எப்படி எரேஸ் பண்ணலான்னா, ஒன்று நீங்கள் கீழே இருக்கு இல்லையா, ஸோ அந்த அதிலே நீங்கள் வந்து டெலீட் பண்ணிக்கலாம். அப்படிலாம் 1 2ன்னு கொடுத்துருந்தீங்க இல்லையா, ஸோ அதை டெலீட் பண்ணாலும் அது எரேஸ் ஆகிட்டோம். ஸோ இந்த ஃபுட் நோட்ஸை பொறுத்தளவுக்கு நீங்கள் எதாவது பேப்பர் பப்ளிஷ் பண்ணுறீங்க இல்லை புக் நோட்ஸ் புக் சாப்டர் போட்டிங்கன்னா அதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட்டு டாஸ்க் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா டாஸ்க் நம்பர் 6 ட்ராயிங் டேபிள். ஸோ இது ஒன்றுமே இல்லை, இன்செட் பாக்ஸில் போய்ட்டு உங்களுக்கு தேவையான ஷேப்ஸ் எடுத்துக்கலாம், அதுக்கான கலர்ஸ் கொடுத்துக்கலாம், அதோட எப்படி சொல்கிறது அந்த ஷேடோஸு 3D இமேஜஸ் அது எல்லாமே எடுத்துகிட்டு வந்துக்கலாம். உங்களுக்கு பிடிச்ச ஷேப்ஸில் நீங்கள் ஏதாவது வந்து வேர்ட்ஸ் எழுதணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறீங்கன்னா இன்செர்ட்டில் போயிட்டு டெக்ஸ்ட் டேபிள் இருக்கு இல்லையா, ஸோ அந்த டெக்ஸ்ட் டேபிள் கொடுத்தீங்கன்னா அந்த டெக்ஸ்ட் பாக்ஸ் வந்து ஓப்பன் ஆகும். அதுக்குள்ளே உங்களுக்கு தேவையான வேர்ட்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் வந்து எழுதி அந்த டெக்ஸ்ட் பாக்ஸில் இருக்க வேர்டோட கலரு, அதோட ஃபாண்ட்டு, என்ன ஸ்டைலில் அந்த வேர்ட்ஸ் வேணும், அந்த டேபிளுக்கான கலரு, அதோட ஷேப்ஸு, அதோட 3D இமேஜ் அது எல்லாமே கொடுத்துக்கலாம். ஸோ டாஸ்க் 5 வந்து ஹைப்பர் லிங்க் பொறுத்தவரைக்கும் ஏதாவது ஒரு லிங்க்கை நீங்கள் வந்து காப்பி பண்ணி வச்சுக்கோங்க. நான் என்னோடய லிங்க்டின் லிங்க்கை வந்து காப்பி பண்ணி ஒரு டெக்ஸ்ட்டில் வந்து அந்த லிங்க்டின் லிங்க்கை வந்து கொடுத்துருக்கேன். ஸோ லிங்க்டின் டைப் பண்ணிவிட்டு ரைட் கிளிக் பண்ணிங்கனாலும் ஹைப்பர் லிங்க் வந்து இன்செர்ட் பண்ணிக்கலாம். அப்படிலாம் கண்ட்ரோல் கே கொடுத்தாலும் லிங்க் வந்து இன்செர்ட் பண்ணிக்கலாம். அதே தான் இமேஜ்லேயுமே வந்து எதனா ஒரு இமேஜில் நீங்கள் அதை மாதிரி லிங்க்கை வந்து காப்பி பேஸ்ட் பண்ணிக்கலாம். அண்ட் அது வந்து நீங்கள் கண்ட்ரோல் கே கொடுத்து அமுத்தும் பொழுது நீங்கள் அந்த லிங்க்குள்ளே போயிடுவீங்க. ஸோ இல்லை எனக்கு வேண்டாம் அதை நான் டெலீட் பண்ணால் அதே தான் ரைட் சைட் கிளிக் பண்ணி ரிமூவ் அப்படின்னு சொல்லி கொடுத்திங்கன்னா ரிமூவ் ஆகிடும். ஸோ இவ்வளோ தான் ஹைப்பர் லிங்கை பொறுத்தளவுக்கு. அண்ட் நெக்ஸ்ட் வந்து டாஸ்க் 7 பார்த்திங்கன்னா உங்களோட வேர்ட் ஆர்ட். ஆல்ரெடி நம்ம வந்து முன்னாடி டாஸ்க் 5லேயே வந்து பார்த்துருப்போம் இல்லையா, ஸோ உங்களுக்கு எதாவது வேர்ட் பிடிச்சிருந்தா அந்த வேர்ட் ஆர்ட்குள்ளே போய்ட்டு அது கொடுத்துட்டு அதோட என்ன மாதிரி ஷேப்ஸில் வேணும், எந்த சைஸில் வேணும், என்ன மாதிரி க்ரியேட்டிவாக அது வந்து உங்களுக்கு இருக்கணும், எந்த ஃபாண்ட்டில் வேணும், கலராக வேணுமா, இல்லைனா ஏதாவது பேக்ரவுண்டில் கலர்ஸ் வேணுமா, எல்லாமே நீங்கள் இன்க்ளூட் பண்ணிக்கலாம். 3D இமேஜ் வேணாலும் இன்க்ளூட் பண்ணிக்கலாம். இல்லை என்ன மாதிரி சென்டென்ஸ் அதில் நீங்கள் கொடுக்கணும், எதாவது இமேஜஸ் கொடுக்கணும், இல்லை எதாவது கலர்ஸு, இல்லைனா எதாவது ஃபாண்ட்டு ஷேப்ஸ் கொடுக்கணுனாலும் நீங்கள் இதை மாதிரி கொடுத்துக்கலாம். ஸோ அவ்வளோதான், இது ரொம்ப ஈஸி. இது எதாவது பேலன்ஸ் பண்ணும்பொழுது நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ இதில் இருக்க எல்லாமே வந்து நம்மளால் வந்து ஆக்சஸ் பண்ணுற அளவுக்கு தான் இருக்கும். எதுவும் ரொம்ப பெருசாக கஷ்டமெல்லாம் இருக்காது, ஆல்ரெடி பார்த்த மாதிரி தான் இருக்கும். ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா ஷார்ட்கட்ஸ் தான். ஸோ கண்ட்ரோல் சீன் சொன்னால் காப்பின்னு தெரியும், வீணா வந்து பேஸ்ட் பண்ணுறது, பீனா போல்டு, கண்ட்ரோல் பி. ஸோ கண்ட்ரோல் ஐனா இட்டாலிக், கண்ட்ரோல் யூனா அண்டர்லைன்ஸ். அண்ட் நான் முன்னாடியே நிறையா சொல்லியிருக்கேன் இல்லையா, ஸோ கண்ட்ரோல் ரைட்னா ஆர்னா ரைட் வரும், கண்ட்ரோல் லெஃப்ட்னா லெஃப்ட் சைடு வந்து சென்டென்ஸ் போகும், கண்ட்ரோல் ஈனா நடுவில் வரும். ஸோ இப்போ லாஸ்ட்டாக கூட கண்ட்ரோல் கே சொன்னோம் இல்லையா, ஸோ நம்ம கண்ட்ரோல் கே கொடுக்கும் பொழுது அது வந்து ஹைப்பர் லிங்க் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ கண்ட்ரோல் ப்ளஸ் ஷிஃப்ட்டு கொடுத்து உங்களுக்கு எந்த சைடில் இருக்க சென்டென்ஸ் வந்து நீங்கள் வந்து காப்பி பண்ணணுமோ காப்பி பண்ணிக்கலாம். அண்ட் வந்து அதை ஏரோ மார்க்கை ப்ரெஸ் பண்ணி காப்பி பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வந்து கண்ட்ரோல் இசட்னா வந்து நீங்கள் இப்போ நான் ஏதோ ஒன்று பண்ணிகிட்ருக்கேன், ஏபிசிடி அடிச்சுட்டு
டக்குன்னு பேக் கொடுத்து டியை எரேஸ் பண்ணிட்டேன். எனக்கு திரும்பி அந்த டி வந்து அந்த இடத்துல வரணும். கண்ட்ரோல் இசட் கொடுத்திங்கன்னா டி வந்துடும். ஸோ அது மாதிரி ஏதாவது ஒரு ஃபைல் டெலீட் பண்ணிவிட்டு நீங்கள் கண்ட்ரோல் இசட் கொடுத்திங்கன்னா அந்த ஃபைல் திரும்பி வந்துடும். ஸோ கண்ட்ரோல் ஏ கொடுக்கும்போது எல்லாமே வந்து செலக்ட் ஆகிடும். இன்னும் உங்களுக்கு நிறைய ஷார்ட்கட்ஸ் தெரிஞ்சுக்கணும்னா நீங்கள் வந்து கூகுள் பண்ணிங்கன்னா நிறையாவே ஷார்ட்கட்ஸ் வந்து நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம். அண்ட் இதோட நம்மளோட 4th ப்ரோக்ராமோடு சேர்த்து நம்மளோட MS வேர்டோட எல்லா விதமான ப்ரோக்ராம்ஸும் ஓவர். தேங்க்யூ.